எப்படி இருப்பாங்க, என்ன பண்ணுவாங்க? ராணுவ வீரர்கள்லாம் நம்மளை பாதுகாக்கிறவங்க. அவங்க தான் உண்மையான ஹீரோக்கள். நம்ம நாட்டோட எல்லையில் 24 மணி நேரமும் 365 நாளும் வெயில், மழை, பனி, புயல் எதுவாக இருந்தாலும் உயிரை கொடுத்து நம்மளை பாதுகாத்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களோட புகழெல்லாம், அவங்களோட கடின உழைப்பு இதெல்லாம் நமக்கு தெரியறதே இல்லை. அவங்களால தான் நம்ம நாட்டில் நம்ம இந்த மாதிரியான நேரத்தில் கூட நிம்மதியாக உட்காந்து பேசிட்டு இருக்கோம். ஆனால் அவங்களோட அந்த தியாகம் வெளியே தெரியறதே இல்லை. அது ஒரிஜினல் ஹீரோக்கள் அவங்க தான். சினிமா மாதிரி பொய்யான ஹீரோக்கள் கிடையாது அவங்க. புரியுதா? அவங்க எல்லாருமே உண்மையான ஹீரோக்கள். சினிமாவில் வர ஹீரோக்கள் மாதிரி பொய்யானவங்க கிடையாது. சினிமானா பொய்னா சினிமாக்காரங்கெல்லாம் பொய்யானவங்களா? சினிமாவில் இருக்கிறது எல்லாம் பொய்னா ஏதோ ஒரு சிலது உண்மை இருக்கும். அவங்க சொல்கிற விஷயத்த நமக்கு சமூகத்துக்கு தேவையானதாக இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு சிலது தான். பெரும்பாலான விஷயங்கள் வெறும் குப்பையாக இருக்கும். நம்மளை ஒரு மாய வலையில் ஏமாற்றி ஒரு 2.5 மணி நேரம் அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஒரு ஹீரோயிசமாக காட்டி, அவங்க ஏதோ தியாகம் பண்ண மாதிரி, அவங்க ஏதோ உயிரை கொடுக்குற மாதிரி, அந்த மாதிரியெல்லாம் காட்டி நம்மளை ஏமாற்றி நம்மக்கிட்ட இருக்கிற 200 300 பறிக்கிறதுக்கான வேலையில் அவங்க ஈடுபடுவாங்க. அந்த சினிமாவை பார்க்குறவங்கெல்லாம் யாருன்னா ரொம்ப ஒரு நடுத்தர மக்கள், அடித்தட்டு மக்கள். இவங்கெல்லாம் நம்மெல்லாம் போயிட்டு 500 1000 செலவு பண்ணி அவங்கள படம் பார்த்துட்டு அவங்களுக்கு அந்த பணத்தை கொடுப்போம். ஆனால் அவங்களால நம்ம சமூகத்துக்கு பெரிய மாற்றம், பங்களிப்பு, நல்லது நடக்குதான்னா அது அவ்வளோ அத்தியாவசியமானது கிடையாது. ஒரு இராணுவ வீரர்கள் இல்லைன்னா நம்ம நாடு காணாமல் போயிடும். எதிரி நாட்டுக்காரங்களாம் என்ன பண்ணுவாங்க, நம்ம நாட்டை அழிச்சிட்டு போயிடுவாங்க. அதனால் அவங்க அடிப்படை அவசியமானவங்க. அந்த இராணுவன்றது ஒன்று இல்லைன்னா, இராணுவ வீரர்கள்னு அங்கே நேருக்கு நேர் நின்று சண்டை போட்டு நம்ம எல்லையை பாதுகாக்கலைன்னா, நம்மளை எல்லாம் இந்த தீவிரவாதிங்க, வேறு நாட்டுக்காரங்க இவங்கெல்லாம் நம்மளை அழிச்சிருவாங்க. அவங்க இல்லாமல் நம்ம இருக்க முடியாது. ஆனால் சினிமா இல்லாமல் நம்மளால் வாழ முடியும். புரியுதா நான் சொல்கிறது? சினிமா பார்க்கலன்னா நம்மளால் இருக்க முடியும், சினிமா இல்லைன்னா நம்மளால் வாழ முடியும். சினிமாவில் வர அந்த ஒரு கற்பனையான ஒரு விஷயத்த சொல்லுவாங்களா, எத்தனை பேர் சுட்டாலும் அவங்க சாவே மாட்டாங்க, தப்பிச்சிருவாங்க. எதுவாக இருந்தாலும் ஹீரோ அப்படியே எல்லாத்தையும் அழித்து ஒரே ஒரு கூட்டத்தெல்லாம் காலி பண்ணி 10 ரவுடிங்க அடித்தாலையும் இவர் தப்பிச்சிருவார்ல, எல்லாரையும் அடித்து போட்டு. அதெல்லாம் ஒரு மாயை, நம்மளோட மூளை செலவு பண்ண மாதிரி ஏமாத்துற விஷயம். ஸோ நம்ம அந்த விஷயத்தை எப்பவுமே பெருசாக கொண்டாடக்கூடாது. ஆனால் கொண்டாட வேண்டியது எது? ராணுவ வீரர்கள். ஆமாம், ராணுவ வீரர்களை தான் நம்ம போற்றி பாதுகாத்து கொண்டாடணும். ஏன்னா அவங்க 20 வருஷம் 15 வருஷம் 30 வருஷம்னு நமக்காகவே குடும்பம், குழந்தை இதெல்லாம் விட்டுட்டு போய் ஒரு எல்லையில் அவங்களுக்கு நல்ல விதமாக தங்கறதுக்கான இடங்கள் நம்ம சொகுசாக இருக்க முடியாது. அவங்க தங்கறது எல்லாமே காடு, மேடு, பனி இந்த மாதிரியான இடத்துல தான் இருக்கும். எவ்வளோ பனியாக இருந்தாலும் அவங்க நம்ம கண் முழிச்சு பாதுகாப்பு பண்ணணும், நம்மளை பாதுகாக்கணும். எவ்வளோ மழையாக இருந்தாலும் இந்த மலையில் நின்று பாதுகாப்பு பண்ணிட்டே இருப்பாங்க. சரிதா? நம்ம போற்றி பாதுகாக்க வேண்டியவங்க உண்மையான ஹீரோக்கள், இராணுவ வீரர்களை, சினிமா நடிகர்களை கிடையாது. சினிமா நடிகர்கள்ன்றவங்க யாருன்னா, அவங்க அந்த மாதிரி கஷ்டமான வாழ்க்கைன்ற மாதிரி இவங்க போலியாக நடிச்சு காட்டுவாங்க. அவங்க அந்த மாதிரி உண்மையாக கஷ்டப்பட மாட்டாங்க சினிமாக்காரங்க. அவங்க அப்படி கஷ்டப்படுறாங்கன்ற மாதிரி இவங்க நடிச்சுட்டு, ஆனால் அவங்களுக்கு வர ஊதியத்தை விட இவங்க என்ன பண்ணுவாங்க, பல 1000 மடங்கு அதிகமாக வாங்கினு இவங்க சொகுசாக வாழ்ந்துட்டு சுற்றுவாங்க. கேட்டால் நான் திறமைசாலி, நடிப்புசாலி அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா நான் சொல்கிறது? ஆனால் உண்மையாகவே தியாகம் பண்ணி உயிரை கொடுத்து பாதுகாக்கிற இராணுவ வீரர்களுக்கு எவ்வளோ அவங்களோட அடிப்படை வருமானம் என்னவா இருக்கும்? அவ்வளோ பெருசாக நம்ம சொல்லிக்கிற அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்காது. ஆனால் அவங்கள மாதிரி போலியாக நடிக்கிற ஹீரோக்களுக்கு என்ன, சினிமா ஹீரோக்களுக்கு என்ன கிடைக்கும்? பிரம்மாண்டமான வசதி வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் அவங்களால இந்த சமூகத்துக்கு பெரிய நன்மை இருக்குதுன்னா போலியான விஷயங்களை தான் நமக்கு இன்னும் கொண்டு வந்து சேர்த்துவாங்க. அவங்க நாளடைவில் என்ன அவங்க சொல்கிறாங்களோ அதெல்லாம் மக்கள் ஏற்றுக்கிறாங்கன்னு நம்பி பொய்யான விஷயங்கள்லாம் பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுற ஒரு கூட்டமாக மாறிடுறாங்க. அப்போ நம்ம போற்றி பாதுகாக்க வேண்டியவங்க யார் நம்ம நாட்டில்? இராணுவ வீரர்களை தான் போற்றி பாதுகாக்கணும். இராணுவ வீரர்கள் மட்டும்னா அவங்க மட்டுமும் கிடையாது. அந்த மாதிரி நிறைய
நாட்டுக்கு தியாகம் பண்ணக்கூடிய சேவைகள் நிறைய இருக்கு. ம். தியாகம் பண்ணிட்டும் இருக்காங்க. ம். புரியுதா? மருத்துவத்துறை டாக்டர் எல்லாம் இருக்காங்கல்ல, ஆ. அவங்க இவங்கெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ம். நம்ம ஊரை தினமும் சுத்தம் பண்றாங்கல்ல, ஆ. அவங்க அவங்க எவ்வளவு முக்கியமானவங்க தெரியுமா நமக்கு? அவங்கள என்னைக்காவது நம்ம ஏதாவது பெருசா பாக்குறோமா? ஒரு பெரிய மரியாதை கொடுக்குறாங்களா யாராவது? ஆனா அவங்க தான் யாரு? அடிப்படையே நம்ம நாட்டை சுத்தமா அழகா கிளீனா வச்சுக்கிறதுக்கு மிகப்பெரிய பங்களிப்பு கொடுக்குறவங்க. அவங்களெல்லாம் தான் நம்ம என்ன பண்ணோம்? சுத்தமான தண்ணி குடிக்கணும், ம் சுத்தமான சாப்பாடு சாப்பிடணும். ம் இதெல்லாம் யாருக்கு கிடைக்கணும்? நம்ம நாட்டை சுத்தமா வச்சுக்கிறவங்களுக்கு அடிப்படை வசதியான தண்ணி, சாப்பாடு, ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு, தங்கறதுக்கு வீடு, இதெல்லாம் இருக்கணும்ல. ம். இதெல்லாம் நம்ம நாட்டு மக்களாகிய நம்மளும் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். ம். சரி, அவங்களெல்லாம் தான் நம்ம எப்பயுமே பார்த்த உடனே கையெடுத்து கும்பிடணும், ம். ஒரு சல்யூட் பண்ணணும், ம். எப்பவுமே ஒரு மரியாதையோட அவங்க கிட்ட நடந்துக்கணும் நம்ம. ம். சரியா? ம். போலியான சினிமாக்காரங்க முன்னாடி அந்த மாதிரி நிறைய போலி இருக்காங்களா, அவங்கள பார்த்து நம்ம கூட்டம் கூட்டமாக ஓடி போய் அவங்க பின்னாடி சுத்தக்கூடாது. ஆ. சினிமாக்காரங்கள்லையும் ஒரு சில நல்ல சினிமாக்காரர்கள் இருக்கிறாங்க. சினிமான்னு மட்டும் இல்லை, இந்த மீடியாவில் வர ஒரு சில நல்லவர்கள் ம். இருக்கிறாங்க. எல்லாரையும் நம்ம குறை சொல்லிடல, எல்லாருமே மோசமானவங்கன்னு சொல்லிடல. ஆனால் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க, நம்மளோட தேவைக்காக அப்படி பண்ணுறாங்க. ம்.